இந்த எங்கள் ஐயாவை பாருங்கள் இன்றைக்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆள்ற அந்த வார்த்தையுடைய ஆழத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு பயங்கர தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனாக எழும்பி ஒரு சேனையை உருவாக்கி அந்த வியாபாரிகளுடைய நலனுக்காக எங்கேயும் போய் முன்னிலையில் நின்று ஒரு போர் தளபதி போல் நின்று அந்த வியாபாரிகளை ஒருங்கிணைச்சு அவர் செய்த காரியங்கள் எதையுமே வியாபார சமூகங்கள் மறக்க முடியாது. ஊருக்காக வாழ்ந்த நெஞ்சம். உண்மையிலே ஒரு அருமையான பாடல் உண்டு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. ஒரு எளிமையான வாழ்க்கை, அந்த நல்ல பெரிய மனசு, ஓடி ஓடி போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிற ஒரு பரந்த மனசு. அந்த மனசு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த பெரம்பூர் பகுதியே இன்றைக்கி திணற அளவுக்கு இன்றைக்கி கூட்டம் வந்து வந்து அவங்கள பார்த்துட்டு போகுது. அவங்க பெரிய செல்வம் சேர்த்து வச்சுட்டு போகலை, ஆசையை சேர்த்து வைக்கல. ஆனால் எல்லாருடைய மனசுலேயும், குறிப்பாக வியாபார பெருமக்கள் மனசில் நீங்காத இடத்த அவங்க நெஞ்சில் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கண்ணீரோடு மக்கள் வந்து அவங்கள பிரியாவிடை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இதை பார்க்கும்பொழுது ஒரு உதாரண புருஷனாக அவங்க வாழ்ந்துருக்குறாங்கன்றது நல்ல தெளிவாக தெரியுது. ஊருக்காக வாழ்ந்தவர்கள், உண்மையாக வாழ்ந்தவர். இன்றைக்கி பொதுத்தொண்டு அப்படின்னு வரும்போதே அதில் நிறைய சுயநலத்தோடு வர்ற கூட்டத்தின் மத்தியில் ஒரு இம்மியளவும் சுயநலம் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து, கடைசி வரைக்கும் அவங்க மூச்சு பேச்சு எல்லாம் என்னை அடிக்கடி பார்க்க வருவாங்க. தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவாங்க. வரும்போதெல்லாம் அவங்களுடைய ஏக்கம் பேச்சு எல்லாமே வியாபாரிகள், அவங்களுடைய ஒத்துமை, அவங்களுடைய நலன், இதை முன் வச்சே இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு பண ஆதாயமும் பார்க்காத ஒரு நல்ல அருமையான ஒரு வியாபாரி தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். இனிமேல் இந்த வியாபார கூட்டம் இப்படி ஒரு தலைவரை பார்க்குமாங்கிறது 100% சந்தேகம். நன்றி.